என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குருசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு சில ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஒரு உண்மையான ஸ்டோரி தான். ஆனால் நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டாம். செபி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 93% மக்கள் வந்து ட்ரேடிங்கில் நஷ்டம் தான் பண்ணுறாங்க. ஒரு 6% பேர் வந்து தே பேர்லி மேக் மணி டு கவர் தர் சார்ஜஸ். ஒரு 1% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட வால்யூம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸ்ப்ளோடிங் குரோத்தாக இருக்குது இந்தியாவில். இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பல புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த 10 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ். ஒன்று, எஸ்டிடி வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு ஏற்றி விட்டுட்டாங்க. இதனால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் குறையல. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 5% எக்ஸ்ட்ரா மார்ஜின் பண்ணி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கோலேட்ரல் கொடுக்கக்கூடாது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து 50% கேஷ் காம்பனன்ட் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ கடைசியாக வந்திருக்கிற சில விதிமுறைகள், அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேட் ட்ரேடுக்கு வந்து 2% அடிஷ்னல் எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை பற்றிய கதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸு ஒரு குறைவான கேபிட்டல் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நம்ம என்ன பெருசாக ப்ராஃபிட் வருது, நம்ம எப்படி நிறைய ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம எங்கேயாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், கடன் வாங்கி முதலீடும் பண்ணக்கூடாது, கடன் வாங்கி ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஆனால் அது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கடன் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்து வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காக கடன் வந்து வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஒரு சட்டம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வங்கியில் கடன் வாங்கும்போது அதில் நிறைய ஒரு 10-15 பேஜுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் யாரும் படித்து பார்க்கறதில்ல. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் பர்பஸுக்காக நீங்கள் இந்த கடனை வாங்கக்கூடாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து பிஸ்னஸ் தான். பட் ஆனால் அதை தாண்டி வெளியே வரும்போது பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு வெளியே யாராவது கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா அவங்களாம் வந்து அந்த காலத்தில் இந்த ஷேர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஷேர்லாம் வந்து பல மடங்கு ஏறி இன்றைக்கி அவங்களுடைய அந்த ஷேரோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 150 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடி அளவுலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஷேர் இருக்குன்னா, அந்த ஷேர் மொத்தத்தையும் ப்ளஷ் பண்ணிவிடுவார் எக்ஸ்சேஞ்சில், லிமிட்டை வாங்கிடுவாங்க. அந்த லிமிட்டை வாங்கிட்டு அந்த 1000 கோடி ரூபாய்க்கு அவங்களே ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க முதலீடு இருக்குது, முதலீடே நல்ல லாபம் கொடுக்குது, அது போதும். ஆனால் அது வீணாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை ப்ளஷ் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சில் லிமிட்டை வாங்கிட்டு மற்ற ட்ரேடர்ஸ் பார்த்து, ஓகே உனக்கு திறமை இருக்கா, நீ நல்லா ட்ரேட் பண்ணுவியா, நல்ல லாபம் பண்ணுவியா, நீ வா நான் கடன் கொடுக்குறேன். அது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போது அதில் வந்து 2-3 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நம்பர் 1, நீங்கள் 1 கோடி கொடுக்குறீங்க, அவங்க 5 கோடி கொடுக்குறாங்க. அது மொத்தம் அவங்களுடைய காசு 4 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 மடங்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ண முடியும். அந்த 4 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டணும். அது வந்து 1. ரெண்டாவது, நீங்கள் வந்து 1 கோடி கொடுக்குறீங்க, அவங்க 5 கோடி கொடுக்குறாங்க. நீங்கள் எதோ ட்ரேட் பண்ணி ஒரு 3 கோடி லாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க காசு போச்சு இல்லையா? அவங்க வந்து அவங்க காசு வந்து உங்களுக்கு வட்டிக்கு தானே கொடுக்குறாங்க. அசலுக்கு வந்து அவங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க, எக்காரணம் கொண்டும் என்ன நடந்தாலுமே உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்.
அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஹெட்ஜ் பை பண்ணணும். ஒரு 24,000 காலை செல் பண்ணுறீங்கன்னா 24,200 காலை பை பண்ணணும். அப்போ தான் உங்கள் மேக்ஸிமம் லாஸ் வந்து அந்த 200 பாயிண்ட் தான். அந்த மாதிரி ஹெட்ஜ் பை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ இதில் என்ன நடக்கும்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு கால் ஒரு புட்டு செல் பண்ணுறீங்க. ஒரு கால் ஒரு புட்டு செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்ஜின் மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித் ஹெட்ஜ்னா ஒரு காலை செல் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே ஒரு கால் பை பண்ணுறீங்க, ஒரு புட்டை செல் பண்ணி அது கீழே ஒரு புட்டை பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் இருக்கும் மார்ஜின் மணி, இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஜீரோதாவுடைய மார்ஜின் கால்குலேட்டரு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து 23,600 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி. ஸோ இப்போ என்ன பண்ணீங்க, ஒருத்தர் வந்து 23,000 கால் செல் 23,600 கால் செல் பண்ணுறாரு, 23,600 புட்டை செல் பண்ணுறாரு. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேன் மார்ஜின் ஒரு 55,000மோ, எக்ஸ்போஷன் மார்ஜின் ஒரு 25,000மோ, ரெண்டும் சேர்ந்து டோட்டல் மார்ஜின் ஒரு கிட்டத்தட்ட 80,000 ரூபா வரும். ஆனால் இதை நீங்கள் பண்ணிங்கனால், ஒரு ஹைப்பத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறோம், நாளைக்கு ஒரு தடவை வந்து நிஃப்டி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால 30-40% வீழ்ச்சி அடைஞ்சதுனால், அல்லது இன்னும் 30-40% ஏறிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் லாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு லாஸ் அன்லிமிட்டடாக இருந்ததுன்னா அவங்க காசு போயிடும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஒரு 23,600 காலை செல் பண்ணுறீங்களா, ஒரு 600 பாயிண்ட் மேலே 24,200 காலை பை பண்ணிக்கங்க. அப்போ அந்த மார்ஜின் அதே தான் இருக்கும். கால் சைடு மட்டும் ஹெட்ஜ் பண்ணிங்கனாலும் அதே மார்ஜின் தான் இருக்கும். நீங்கள் புட் சைடும் ஹெட்ஜ் பண்ணணும். புட் சைடு என்ன பண்ணணும், ஒரு 23,000 புட்டு, அதாவது ஒரு 600 பாயிண்ட் மேலே 600 பாயிண்ட் கீழவும் நான் ஹெட்ஜ் பை பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கன்னா உடனே மேஜிக் பாருங்கள், 55,000 இந்த ஸ்பேன் மார்ஜின் அப்படியே 15,000 ஆயிடுச்சு. நான் முதல்ல அந்த ஸ்பேன் மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்பேன் மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் கிட்டத்தட்ட 8%. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 23,600 அந்த இதில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நிஃப்டி 23,600 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 23,600 கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 23,600 கிட்ட க்ளோஸ் ஆச்சுன்னா, ஸோ லாட் சைஸ் வந்து 25. ஸோ 23,600 இன்ட்டு லாட் சைஸ் வந்து 25 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,90,000. இதுக்கு 8%. இது 8% பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 47,000 48,000. ஆனால் இருந்தாலும் இது ஏன் வந்து இந்த ஹெட்ஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 47,000 48,000 இருக்குது. ஆனால் இது இருந்தாலும் ஏன் 54,000 கேட்குறாங்கன்னா, இந்த ப்ரீமியம் வந்து நெக்ஸ்ட் டே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 47,000 + 9,000 பார்த்தீங்கன்னா ஒரு 54, அந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வருது பாருங்கள். ஸோ ஸ்பேன் மார்ஜின் வந்து 8%, எக்ஸ்போஷன் மார்ஜின் வந்து 2% தான். ஆனால் கால் சைடுக்கு 2%, புட் சைடுக்கு 2%, அது 4%. ஸோ 4% ஆஃப் 6 லட்சம் பார்த்தீங்கன்னா 24,000 வரும். ஸோ அதுதான் இங்கே வருது. இதையே நீங்கள் வந்து ஒரு வேளை ஹெட்ஜ் பண்ணிங்கனால், நீங்கள் வந்து 2 பக்கமும் ஹெட்ஜ் பண்ணிங்கனால், அப்போ ஏன் உங்களுக்கு ஸ்பேன் மார்ஜின் 15,000 வருதுன்னா, ஸ்பேன் மார்ஜின் வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் 8%. ஆனால் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஸ்பேன் மார்ஜின். இப்போ நீங்கள் 23,600 வந்து செல் பண்ணிவிட்டு 23,000 பை பண்ணுறீங்க. அப்போது மேக்ஸிமம் 600 பாயிண்ட் தான் லாஸ் டவுன் சைடில். அதே போல் 23,600 காலை செல் பண்ணிவிட்டு 24,200 கால் பை பண்ணுங்க. அப்போ அப் சைட்லேயே 600 பாயிண்ட். ஸோ மார்க்கெட் ஒன்று மேலே போகுது இல்லை கேட்க போகுது இல்லையா? ஆக மொத்தத்தில் உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து 600 ரூபாய் தான். ஸோ 600 இன்ட்டு 25 லாட் சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து 15,000 இல்லைங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் லாஸ் வந்து 15,000 ப்ளஸ் நீங்கள் அதில் கொஞ்சம் ப்ரீமியம் வேறு கொஞ்சம் ரிசீவ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த மேக்ஸிமம் லாஸ் வந்து 15,000 கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்பேன் மார்ஜின். ஸோ ஸ்பேன் மார்ஜின் என்னென்னா மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோ இருக்கோ அது தான் வந்து ஸ்பேன் மார்ஜின்.
ஹெட்ஜ் பண்ணீங்கன்னா. ஹெட்ஜ் பண்ணலன்னா மேக்ஸிமம் 8%. ஆனா, இந்த எக்ஸ்போஷன் மார்ஜின் வந்து நீங்க ஹெட்ஜ் பண்ணாலும், ஹெட்ஜ் பண்ணலனாலும் அது 24,000 தான் இருக்கும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது. ஸோ இது 15,000 பிளஸ் 25,000 பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 இருக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க செபிலன்னா, நீங்க இந்த எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் பண்றவங்களுக்காக எக்ஸ்ட்ரா 2% மார்ஜின் மணி. அத காலுக்கு 2%, புட்டுக்கு 2%. அப்போ எக்ஸ்ட்ரா 4%. அப்படின்னா இன்னொரு 25,000 ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு உலகத்திலே நடக்காத ஒரு அதிசயம் என்னன்னா, ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு ரூ. 1000 குடுத்து ஆப்ஷன் பை பண்றாங்கன்னா, அந்த ரூ. 1000 தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். அதுக்கு மேல லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால தான் அவங்க கிட்ட ரூ. 1000 வாங்கிக்கன்னு விட்டுர்றாங்க. அவங்கள வந்து மார்ஜின் மணிலாம் பே பண்ண சொல்றதில்ல. ஆனா செல்லருக்கு ஏன் மார்ஜின் மணி வாங்குறாங்கன்னா, அது இது இருக்கு. என்ன இருக்கு? ஆ லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால தான் வந்து நாங்க வந்து மார்ஜின் மணி வாங்குறோன்றாங்க. ஆனா, உங்களுடைய மேக்ஸிமம் லாஸே வந்து ஒரு 15,000. ஆனா, அதுக்காக அவங்க வாங்குற மார்ஜின் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பைரி டேனா 40,000 வாங்குறாங்க. எக்ஸ்பைரி டேனா வந்து 65,000 வாங்குறாங்க. ஸோ நீங்க அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவோ அவ்வளோதான் மார்ஜின் மணி. ஸோ ஆ ஒரு என்னன்னா வந்து இப்போ இங்க எப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ அதை போல 5 மடங்கு 6 மடங்கு மார்ஜின் வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த வட்டிக்கு காசு குடுக்குறாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க கம்பல்சரி ஹெட்ஜ் பண்ணணும். பிளஸ் வந்து இந்த ஹெட்ஜ் பண்றதுனால வந்து ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் ஆயிடாது. ஏன்னா நீங்க வந்து 600 பாயிண்ட் மேல கால பை பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 600 பாயிண்ட் மார்க்கெட் மேல போச்சுன்னா, செல் பண்ணதுல மேக்ஸிமம் லாஸ் வரும். ஆனா அந்த பை வந்து 0க்கு போயிடும். இருந்தாலும் அத பண்றது எல்லாமே வந்து எதுக்காகன்னா, இந்த மார்ஜின் மணிய குறைக்கிறதுக்காகவும், இந்த ப்ராப் டெஸ்க்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் தான் பண்றாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. அந்த ட்ரேட்ல வந்து ஒரு ரூ. 30 ப்ராஃபிட் வருதுன்னு அந்த ரூ. 30 ப்ராஃபிட்ல ரூ. 10 வந்து வட்டி போயிடும். ஏன்னா அவங்க குடுக்குற காச நம்ம வட்டி கட்டணும். அது ஒரு ரூ. 10 போயிடும். இந்த ஒரு ரூ. 10 வந்து ஹெட்ஜிங்ல வீணா போயிடும். ஆக மொத்தம் நமக்கு வந்து ஒரு ரூ. 10 லாபம் இருக்கும். ஆனா, இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எக்ஸ்ட்ரா 25,000 மார்ஜின் மணி வாங்குறதுனால, இப்ப 40,000 இருந்த மார்ஜின் மணி அப்படியே 65,000. ஏற்கனவே அப்டேட் நான் சொல்றது வந்து இது வந்து 600 பாயிண்ட் மேல ஹெட்ஜ் பண்ணா. சிலர்லாம் 200, 300 பாயிண்ட் மேல தான் ஹெட்ஜ் பண்ணவங்க. அவங்களுக்கு இந்த இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா, நீ எங்க ஹெட்ஜ் பண்ணாலுமே அந்த எக்ஸ்போஷன் மார்ஜினும், எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜினும் மாறாது. ஸ்பான் மார்ஜின் மட்டும் தான் குறையும். இப்ப என்ன நடந்ததுன்னா, நீங்க வைக்க வேண்டிய கேப்பிட்டல் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. இப்ப ரூ. 10 இன்ட்ரெஸ்ட் பே பண்ண இடத்துல ரூ. 20 பே பண்ணுவீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஒரு 23,600 கால பை பண்ணிட்டு, 24,200 கால பை பண்றீங்க. சரிங்களா? அந்த 24,200 கால நீங்க பை பண்ணும்போது, உங்களுக்கு யார் வந்து செல் பண்றா? அது ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 பாயிண்ட் மேல வந்து கால பை பண்ணுவாங்க. ஆனா, அந்த 500 பாயிண்ட் மேல, ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட்டுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் அத பை பண்றாங்க. ஏன்னா ஹெட்ஜிங்காக. ஆனா, அந்த 500 பாயிண்ட் மேல நீங்க பை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் வந்து செல் பண்றான் இல்லையா? அவன் யாருன்னா ஒரு HNI கிளையண்ட்டா இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு ரூ. 5 கிடைச்சா கூட போதும். அது ஒரு ரூ. 10 ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரூ. 10 கிடைச்சா கூட போதும் ஒரு நாளைக்கு. நமக்கு நெறைய கேப்பிட்டல் இருக்கு. அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும்ன்றோம். இப்ப என்ன நடந்ததுனாக்கா, அந்த ஒரு 500 பாயிண்ட் மேல ரூ. 10 ட்ரேட் நடக்கும்போது அவன் வந்து ஒருத்தன் வந்து செல் பண்றான் இல்லைங்களா? அவனும் வந்து 40,000 மார்ஜின் பே பண்ணணும். இப்போ அவனுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் ஏறிடுச்சு. அதனால இப்ப அவன் அதே ரூ. 10 செல் பண்ணான்னா அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. ரூ. 10 கேட்ட இடத்துல இப்ப ரூ. 15 கேட்கறானுங்க. இதனால என்ன ஆகுது, இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து அதிகமாயிடுது. அப்போ ஏற்கனவே வந்து ஒரு ரூ. 30 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ரூ. 10 வட்டி, ரூ. 10 ஹெட்ஜிங் போக ஒரு ரூ. 10 ப்ராஃபிட் வந்தது. இப்போ வட்டி ரூ. 20 போச்சு, ஹெட்ஜிங் காஸ்ட் ரூ. 20 போச்சு. இப்போ உங்களுக்கு ரூ. 30 வந்ததுன்னா அதுல என்ன ப்ராஃபிட் வரும்? அது வரல. ஸோ இதனால தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து வெளிய போயிட்டாங்க. ஒரு பெங்களூர் பேஸ்டு ட்ரேடர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு ஃபேமிலி பிசினஸ்லாம் நெறைய இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ட்விட்டர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் அத விட்டுட்டு போயிடுறேன். எங்க ஃபேமிலி பிசினஸ்லயே வருஷத்துக்கு 20% ரிட்டர்ன் வருது. நான் எதுக்கு இங்க உட்கார்ந்து கஷ்டப்படணுங்க? அது கூட வரல. அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு. இன்னொரு ட்ரேடர் எனக்கு தெரிஞ்சவர் என்ன பண்ணாரு, ஒரு 5, 6 வருஷமா நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணின்னு இருந்தாரு. ஒரு 50%, 60% ரிட்டர்ன் வந்துன்னு இருந்தது. ஆஹா! பரவாயில்லையே! நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருதே!
நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி அதில் ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல ப்ராஃபிட் வருமே அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு ப்ராப் டெஸ்க் கிட்ட போயிட்டு ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 4 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. ஆனால் அவர் கெட்ட நேரம். இவர் என்னைக்கு கடன் வாங்கினாரோ அன்னையிலேருந்து இவருக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப மோசமாக தான் பிஹேவ் பண்ணிங்குது. எதுக்கு ஏறுது எதுக்கு இறங்குது ஒன்றும் புரியல. டிசம்பர் மாதம் வந்து ஒரு லேக் லஸ்டர் மந்த்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மூவ் ஆகாது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து 400 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் பண்ணியிருக்குது. அந்த டிசிஎஸ் பாருங்கள், 2200லேருந்து 2400 போயிட்டு 2400லேருந்து திரும்ப 2200 வந்து திரும்ப அங்கேருந்து 2500 சாரி 4200 4200லேருந்து 4400 போய் அங்கேருந்து திரும்ப 4200 வந்து திரும்ப 4500 போய் திரும்ப 4150 நேற்று. இவ்வளோ ஸ்விங்கை காமிக்கிறாங்க ஜஸ்ட் 1 மந்தில். இந்த ஸ்விங்கில் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அவர் சொந்தமாக பண்ணியிருந்தாருன்னா ஒரு 15% லாஸ் வந்திருக்கும். ஒரு 1 கோடி ரூபாய் கேபிட்டலில் ஒரு 15 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த 4 கோடி ரூபாய் கடன் வாங்கினார் இல்லையா? ஸோ அந்த 5 கோடிக்குமே 15 லட்சம் லாஸ் ஆச்சு. அது 75 லட்சம் லாஸு. ஆனால் அதில் இவருடைய கேபிட்டல் 1 கோடி தானே. ஸோ அந்த 1 கோடிக்கு 75 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு. இது பத்தாம அந்த 4 கோடிக்கு வட்டி வேற கட்டணும். அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த அவர் வந்து ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் த கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து டிமாரலைஸ் ஆகிடுவாங்க இல்லையா? எவ்வளோ லாஸ் ஒத்துரு அதில் தாக்கு பிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராப் டெஸ்கில் வந்து அன்னைக்கு வந்து புரோக்கர்ஸே வந்து பொசிஷன்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடந்தது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி. டிசம்பர் 5ஆம் தேதி தான் மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் இறங்கி 550 பாயிண்ட் ஏறி திரும்ப 350 பாயிண்ட் இறங்கி திரும்ப 250 பாயிண்ட் ஏறி. அன்னைக்கு நிறைய ப்ராப் டெஸ்கில் வந்து அவங்களே பொசிஷனை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அவங்களே எப்படி இப்போ பொசிஷனை ஸ்கொயர் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 1 கோடி கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் 5 கோடி ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்துட்டீங்க. உங்களோட எம்டிஎம் லாஸ் வந்து 1 கோடியை தாண்டக்கூடாது. அந்த எம்டிஎம் லாஸ் வந்து 1 கோடி கிட்ட போயிடுச்சு நிறைய பேருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் புரோக்கர்ஸே நிறைய ஸ்கொயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. 3 பக்கம் 4 பக்கம் மூவ் வந்து ரொம்ப வயலண்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே லாஸ் தான். ஏன் லாஸ்னா, இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து யாராவது கடன் வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே இவங்களுக்கு கடன் கொடுத்து இவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ ட்ரேடர்ஸ்லாம் லாஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்க யாருக்கு கடன் கொடுப்பாங்க? ஸோ இந்த ப்ராப் டெஸ்கில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒரு சிலர்கிட்ட பேசினேன். கடந்த 1 மாதத்தில் மட்டுமே அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 40%லேருந்து 60% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஈவன் எக்ஸ்சேஞ்சில் வால்யூமே வந்து அந்தளவு நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ சரி, இப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் கதையை கேட்குறோன்னா அதில் நம்ம வந்து ஒரு நல்ல பாடங்களை நம்ம கற்றுக்கணும். ஸோ அதில் நம்பர் 1, எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கொள்கைக்கு எதிராக நிற்குதுன்னா நாமளும் அந்த கொள்கைக்கு எதிராக நின்றுறது நல்லது. ஏன்னா அரசாங்கமே என்ன நினைக்கிறாங்க, இது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போகுது, இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால் நம்மளும் வந்து அதை கொஞ்சம் கட்டுப்பாடோடு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, சிலர் இந்த தொழில் தான் தெரியும், வேறு தொழில் தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ நானும் அந்த மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு தொழில் தான் தெரியும், வேறு எந்த தொழிலும் தெரியாது. சரி, அப்போ தான் நான் என்ன யோசனை பண்ணேன், சரி என்ன இந்திய அரசாங்கமே வந்து இதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு அவங்களோட வம்பு பண்ணிக்கினேன், இப்போ கொஞ்சம் அப்படி துபாய் போயிட்டு அப்படி கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய எல்லா பணத்தையும் நான் இங்கே கொண்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து எனக்கு இருக்கிற பணம் வந்து கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த பணத்தை என்னால் வந்து துபாய்க்கு மாற்ற முடியாது. ஸோ அதனால் அங்கே கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிறத மட்டும் அங்கே வச்சுட்டு மற்ற பணத்தை வந்து எனக்கு வெளிநாட்டில் சில சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் இருக்குது, அதையெல்லாம் வந்து நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது பயன்படுத்தினேன். ஸோ இது வந்து 1. 2வது, ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நீங்கள் இருந்தீங்கன்னால் அது என்ன பண்ணுவாங்க, அது இன்னும் மோசமாக பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அரசாங்கம். அது மீறி சிகரெட் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஏற்றுவாங்க. அப்போது சிகரெட் பிடிச்சி நம்ம இன்னும் ஏற்றுவாங்க, அப்போ இன்னும் ஏற்றுவாங்க. ஸோ இப்படி தான் ஏற்றின்னு போயின்னு இருப்பாங்க. அதே போல் தான் வந்து இந்த மாதிரி இப்போது உலகத்திலே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்பேன் மார்ஜின் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் ரிஸ்க்குன்னா 15,000 தான் மார்ஜின் வாங்குவாங்க. இங்கே 15,000 வாங்கினாங்க, அப்புறம் 20,000 வாங்கினாங்க, 25,000 வாங்கினாங்க, 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, 45, 50, 60, 70 போயின்னா இருக்குது இது. ஸோ இன்னமும் வந்து வால்யூம் குறையலன்னா இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் இன்னும் ஒரு 2%, 3% ஏற்றி விட்ருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஸோ இது வந்து 1. 2வது, ட்ரேடர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும்
நான் எல்லா இடத்துலயும் சொல்றது என்னன்னா, கடன் வாங்கி முதலீடு பண்ணாங்க. கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா, ஏதோ நம்ம காசு வச்சு ட்ரேட் பண்றோம். ஏதோ ஒரு லாஸ் ஆச்சு. ஒரு 2 நாள் தூக்கம் இருக்காது. 3வது நாள் நம்ம ஏதாவது வேலைய பார்க்க போயிடுவோம். ஆனா, நீங்க கடன் வாங்கி முதலீடு பண்ணி அது லாஸ் ஆச்சுன்னா, அந்த கடனுக்கு நம்ம அசல கட்டணும், வட்டிய கட்டணும். எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. ஸோ, இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு கத்துக்கக்கூடிய பாடம். ட்ரேடிங் வந்து அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அ நெறைய பேர் வந்து ட்ரேடிங்கில வந்து வரும்போதே வந்து நல்ல அதீத எதிர்பார்ப்போடு வராங்க. ஸோ, இங்க இருக்கிறவங்கலாம் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஆனா, இந்த நேரத்தில வந்து எல்லாமே நெகட்டிவான்னு சொன்னா, நெறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2023 அ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாரி சமயங்கள்லாம் நான் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன். சார் டிசம்பர் 24 உங்க டார்கெட் என்னன்னு கேட்டாங்க. டார்கெட்லாம் விட்டுருங்க. நீங்க டிசம்பர் மாசம் 24வது வருஷத்துக்கு 24,000 காலும், 24,000 புட்ட செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நான் டேட்டா காமிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஜனவரி 1ஆம் தேதி 2024வது வருஷம் அந்த 24,000 காலு புட்டு 2ம் சேர்ந்து கம்பைன் பிரீமியம் ஒரு ரூ. 2,400 இருந்தது. மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது. இப்போ போறத பார்த்தா வர டிசம்பர் இன்னொரு 3 நாள் இருக்கு. இந்த 3 நாள் அது திரும்ப 24,000த்துல தான் போய் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி போச்சுன்னா, இந்த ட்ரேட் எடுத்தவங்க எல்லாம் வந்து மோர் தென் 100% ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. சரி, உடனே இத கேட்டுட்டு, சார் அடுத்த வருஷத்துக்கு நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா, அது வந்து ஒண்ணு இலவசமா சொன்னா நமக்கு ஒரு காசு கிடைக்காது. நம்ம ஒர்க் ஷாப்ல சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அது வந்து 1. 2வது அது முக்கியம் கிடையாது. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே, அந்த ட்ரேட் வந்து தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நான் வந்து போன வருஷம் 24,000 கால் புட்டு செல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா, நிஃப்டி வந்து 26,300 போச்சு. அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து அந்த பொசிஷன் வந்து நெறைய லாஸ்ல இருந்தது. ஸோ, அப்படி நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் வந்து லாஸுக்கு வருதுன்னா, அந்த லாஸ எப்படி மேனேஜ் பண்றது? அப்படிங்கிறது வந்து ஒரு அதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 5, 6 மணி நேரம் ஆகும். ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 5, 6 மணி நேரம் ஆகட்டும் சார். நீங்க வீடியோ போடுங்க சார்னாக்கா, அப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டோம்னா, நம்ம ஒர்க் ஷாப் யாரும் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒர்க் ஷாப் வந்து நமக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது. ஸோ, அதனால அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணலாம். ஜனவரி 25, 26ன்னு நெனைக்கிறேன். சென்னையில ஒரு ஒர்க் ஷாப் போட்டிருக்கிறோம். அந்த ஒர்க் ஷாப்புக்கு வாங்க. அங்க நாங்க நெறைய சொல்லிக் குடுக்குறோம். எல்லாத்தையுமே இலவசமா சொல்லிக் குடுக்க முடியாது. ஆ இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அது ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டம் ஒரு 4, 5 வருஷமா நல்லா ஒர்க் ஆச்சு. அது நல்லா ஒர்க் ஆன உடனே எல்லாரும் வந்து நெறைய பேர் வந்து இலவசமா YouTubeல போட்டாங்க. சிலர்லாம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கூட எதுங்க, அவங்க ஒரு பாட் கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஒரு பாட் நெறைய கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஒரு மாசம் ரூ. 3000 குடுத்தீங்கன்னா, ஒரு பாட் குடுத்துருவாங்க. அந்த பாட்ல ஒரு பட்டன் தட் பண்ணீங்கன்னா, கம்ப்யூட்டரே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்னாச்சு, அந்த மாரி ஒரு இல்ல விஷயம் தெரியாதவன் எல்லாருமே வந்து இங்க உள்ள வந்துட்டு எல்லாருமே அந்த ட்ரேட் எடுக்கவே தான் அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால நீங்க வந்து ஒண்ணு இலவசமா குடுத்தா அதுக்கு வந்து மரியாதை இருக்காது. 2வது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா, அந்த சிஸ்டம் ஒரு நாளைக்கு வேலை செய்யாது. அதனால தான் கண்டிப்பா வந்து கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு ரூ. 50,000 குடுத்து இதெல்லாம் நீங்க கத்துக்கினீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்பிள் ரொம்ப அதிகமா ஆக மாட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். ஸோ, அதுதான் வந்து ஒரு இது. ஸோ, மத்தபடி ஆ இந்த சில ட்ரேடர்ஸோட ஸ்டோரி நான் பகிர்ந்துக்கினேன். அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி வந்ததுன்னா, அடுத்த வீடியோல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.